மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ராமநாதபுரம் சேதுக்கரை பகுதியில் அது கடற்கரையா அல்லது குப்பை கூளமா என்ற கேள்வி எழக்கூடிய வகையில் அங்கு திதி கொடுக்க வருபவர்கள் பொருட்களை வீசி செல்லக்கூடிய அந்த அவல நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் சேதுக்கரை கடற்கரையில் திதி கொடுக்கும் மக்கள் பொருட்களை வீசி செல்வதால் கடற்கரை பரப்பில் குவியல் குவியலாக மண்பானைகளும் வாழை இலைகளும் முடிக்கழிவுகளும் கிடக்கின்றன. அதை பார்க்கும்போது அது கடற்கரையா அல்லது குப்பை கூளமா என்ற கேள்வி எழுகிறது. ராமநாதபுரம் சேதுக்கரை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கடற்கரையானது குப்பை கூளமாக விளங்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்தோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பூபேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பூபேஷ், முழு விவரம். வணக்கம் கனிமொழி. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானியை அடுத்த சேதுக்கரை பகுதியானது 108 வைணவ தேசங்களில் ஒன்றான ஆதி ஜெகநாத பெருமாள் ஆலயத்தின் அருகாமையில் இருக்கக்கூடியதால் நாடு முழுவதிலுமிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து ஆதி ஜெகநாத பெருமாளை சந்தித்து அருகாமையில் இருக்கக்கூடிய சேதுக்கரை என்னும் பகுதிக்கு சென்று அங்குள்ள கடல் நீரில் புனித நீராடி தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வழங்கி அங்கு இருக்கக்கூடிய அனுமன், விநாயகர் உள்ளிட்டோரை வழிபட்டு செல்வது வழக்கம். இந்த பகுதியானது ராமேஸ்வரத்தை அடுத்து சேதுக்கரையானது ஆடி அமாவாசை, தை அமாவாசை உள்ளிட்ட காலங்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கு வந்து செல்லக்கூடிய பிரசித்தி பெற்ற வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு புண்ணிய ஸ்தலமாக இருந்து வருகிறது. இங்கு வரக்கூடிய மக்கள் தங்களுடைய குப்பைகளையும் அதே போல கழிவுப் பொருட்களையும் அந்த கடற்கரை ஓரத்திலேயே விட்டு செல்வதால் கடற்கரை முழுவதும் குப்பை கூளம் நிறைந்து காணப்படுகிறது. அது மட்டுமல்லாது இங்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு அடிப்படை தேவைகள் எதுவுமே பூர்த்தி செய்யப்படவில்லை என்ற பிரதான குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய கழிவறைகள் அனைத்தும் பயன்படாமல் இருப்பதோடு கழிவறைகளுக்கு தேவையான குடிநீர் வழங்கப்படாததால் இங்கு வரக்கூடிய பெண் பக்தர்கள் காலை 9 மணிக்கு வந்து மதியம் 12 மணி வரை தங்களுடைய சாங்கியங்களை முடித்து செல்வதற்கு முன்பாக தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாத ஒரு அவல நிலையானது நீடிப்பதாக நம்மிடத்தில் வேதனை தெரிவித்துள்ளனர். அது மட்டுமல்லாது இங்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு குடிநீர் உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து தரப்படவில்லை என்ற பிரதான குற்றச்சாட்டும் இங்கு வைக்கப்படுகிறது. மிகவும் பிரசித்தி பெற்ற ஆன்மீக சுற்றுலா தலமான சேதுக்கரை பகுதிக்கு வரக்கூடிய மக்களுக்கு அடிப்படை வசதி அதே போல சுகாதாரமான ஒரு இடத்தை அமைத்து தர இந்த ஊராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படும் நிலையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அதே போல ஊராட்சி நிர்வாகம் இந்த விவகாரத்தில் தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதனை தூய்மைப்படுத்த முன்னெடுப்பதோடு அது மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகளையும் செய்து தர வேண்டும் என்ற பிரதான கோரிக்கை எழுந்துள்ளது. கனிமொழி. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். தொடர்ந்து இது தொடர்பாக பேசுவதற்காக பிடிஓ இளங்கோ நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். இப்போ ராமநாதபுரம் சேதுக்கரையில் திதி கொடுக்க வரவங்க அவங்க கொண்டு வர பொருளை எல்லாம் அங்கங்கே அப்படியே போட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே அடிப்படை வசதிகள் முறையாக செய்யப்படலை. அதுவும் இல்லாமல் அங்கே வரவங்களுக்கு கட்டணம் மட்டும் கராராக வாங்குறாங்களே தவிர எந்த வசதியும் செஞ்சு தரப்படவில்லை அப்படிங்கிற ஒரு புகார் எழுந்திருக்கே சார். நாங்கள் ரெகுலராகவே ஒரு நாள் சுத்தம் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் மேடம். அப்படி கொஞ்சம் விடுதல் இருந்துச்சுன்னா நாங்கள் விரைவில் சுத்தம் பண்ணிடுறோம் மேடம். அடிப்படை வசதிகள் தேவையான செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கோம், கொடுக்காம இல்லை. லெட்டின் கூட ஒரு டாய்லெட் அங்கே கட்டி வச்சுருக்கோம் மேடம். தண்ணி அங்கே போர் போட்டு தண்ணி ஆறு பிளான்ட்லாம் கொடுத்துட்டு இதில் டேங்கில் ஏற்றி தண்ணி சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் மேடம். அப்படி எதுவும் குறைபாடுகள் இருந்தால் நான் நேராக பார்வையிட்டு உடனே செஞ்சு கொடுத்துறேன் மேடம். நிச்சயமா சார். இப்போ எங்கள் ரிப்போர்ட்டர் அங்கேருந்து தான் காட்சிப்படுத்திட்டு இருக்காங்க. நல்ல குப்பையாக இருக்குது. லெட்டின்குள்ளேயும் கூட நிறைய யூஸ் பண்ண முடியாமல் குப்பை கூலங்களாக இருக்குது. ஆனால் வரக்கூடிய வாகனங்கள்கிட்ட மட்டும் உடனே ரிமூவ் பண்ணிடுறேன். உடனே ரிமூவ் பண்ணி 2 நாளைக்குள்ள நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் மேடம். நிச்சயமா சார். இணைப்பில் தெரிவித்ததற்கு ரெகுலராகவே பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அங்கே ஆள் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். நான் 2 நாள் அவங்க பண்ணி சுத்தம் பண்ணிடுறேன் மேடம். நிச்சயமா சார், நடவடிக்கை எடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். இணைப்பில் வந்ததற்கு நன்றி திரு இளங்கோ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.